குடியளவிலே உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தம்பி அவர்களை இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. பிரச்சனைகள் எங்களை ஒன்றவர்களுக்கு இந்த வள்ளுவர் விடுத்தவுடன் வருகிறது. அவர்களுக்கு வரவில்லை என்பதற்காக அவர்கள் பக்கத்திலே நியாயங்கள் இல்லை என்று கருதக்கூடாது. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய சிறுநீரகங்கள் செயலிழந்ததை தொடர்ந்து கடந்த வாரம் நான் ஊடகங்கள் வாயிலாக சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சைக்கு நான் விண்ணப்பித்து கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அபரிதமான ஆதரவை வழங்கிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்களும் எங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுடைய அவருடைய செயற்பாடும் அவருடைய தொடர்பாளர்களும் நெஞ்சத்தை நெகிழ வைத்திருக்கிறது. ஆனால் இது என் மீது எனது சேவை மீது மக்கள் வைத்த அபரிதமான நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இதை போல எங்களைப் போல எங்களை விட தங்களுடைய உயிரையை அர்ப்பணித்து போராடிய பலரை எங்களுடைய சமுதாயம் மறந்து விட்டதா என்ற கேள்வி எழுகின்றது. இருபாலை கிழக்கிலிருந்து ஒரு முன்னாள் போராளி ஒருவர் கொடுத்த வெள்ளுவலை ஊடகங்கள் வாயிலாக நான் பார்த்தேன். இதை இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். உதவி செய்யாவிட்டாலும் இல்லாத பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாமல் இருக்க வேண்டும். சிவாஜிலிங்கம் இப்படி இருக்கின்றார், அவர் அப்படி இருக்கின்றார், அவருக்கு கொடுப்பது சரி, இவருக்கு கொடுப்பது பிழை என்று வர்ணிப்பது என்பது அவ்வாறானவர்களை இவ்வளவு அவருடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துவதாக இருக்கிறது. ஒரு உண்மையாக பாதிக்கப்பட்டவரால் அது போலியா என்பதை அறிவதற்கு பேச்சு எடுக்க நடவடிக்கை சரியானது. அதை விடுத்து அந்த நடவடிக்கை விமர்சிப்பது பொருத்தமானது. அவர்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் எங்களை ஒன்றவர்களுக்கு இந்த வள்ளுவர் விடுத்தவுடன் வருகிறது. அவர்களுக்கு வரவில்லை என்பதற்காக அவர்கள் பக்கத்திலே நியாயங்கள் இல்லை என்று கருதக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி கரங்களை நீட்டுவதன் மூலம் எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயரிய சிந்தனைகளை நடவடிக்கைகளை மக்களை கவரக்கூடிய விதத்தில் செய்ய வேண்டும். இது லட்சியத்துக்கு உரமூட்டும். இங்கு இருக்கவர்களும் புறப்பவர்களும் அது அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கவர்களுக்கு அது பெரிய தொகை. அந்த வகையிலே அந்த மாதிரியான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கூறி நானும் எனக்கு சேர்ந்த பணத்திலே 2 லட்சம் ரூபாவை அந்த தம்பி முன்னாள் போராளிக்கு அனுப்பி வைக்க விரும்புகின்றேன். அது நான் அனுப்பி வைப்பேன். இது என்னுடைய 2 லட்சம் என்பது அவருக்கு தேவைப்படும் தொகையிலே மிகவும் சொற்ப தொகை. இருந்தாலும் இது ஒரு அடையாளமாக மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். குடியளவிலே உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அந்த தம்பி அவர்களை இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த தேசிய விடுதலைக்கு உதவாதவர்கள் சாதாரண பொதுமக்களுக்கு கூட அந்த காலத்திலே நான் தொலைது பார்த்து கொண்டிருந்தேன். பத்திரிகைகளில் வந்தவுடன் இப்பொழுதெல்லாம் சோசியல் மீடியா வந்தது போல இல்லை. நீங்கள் இந்த வகை கணக்கு அனுப்பி வைங்களோ 1000 ரூபாய் 500 ரூபாய் நான் என்னுடைய சம்பளத்திலிருந்து அனுப்பியிருக்கின்றேன். அதுபோல இன்னும் மத பேதம் இல்லாமல் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். இது எங்களுடைய உறவுகள் எங்களுடைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய விசேட பொறுப்பாகும். அந்த விஷயத்திலே இந்த மாதிரியான பிரச்சனை சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம் என்று தாழ்மையாக உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை ஒவ்வொருவரும் செய்கின்ற உதவி என்பது இவ்வாறு பாதிக்கப்படுபவர்கள் அதை பார்த்து மற்றவர்களும் மன நிம்மதி அடைவார்கள். எதிர்காலத்திலே அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் உதவுவார்கள், நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்வார்கள். அதே தமிழ் உறவுகள் அனைவரையும் நான் இவ்வாறான விடயங்களில் தேவையில்லாமல் சர்ச்சைகளிலே கருத்துக்களிலே ஒற்றுமையிலே இல்லாமல் அப்படியானவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நீங்கள் இதிலே அவர்களுக்கு நன்மை கிடைப்பதற்கு
குறுக்க இருக்க வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இது நிச்சயமாக எத்தனையோ பேர் மீள முடியாத சிகிச்சைக்கு பயன் கிடையாத இடத்திலே முன்னாள் போராளிகள் பாடுபட்டு பாதிக்கின்ற பொழுது எங்களுடைய நெஞ்சம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலே சிறப்பாக பொதுவாக மனிதநேயமாக நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே எல்லோருக்கும் விடுதலை போராட்டத்திலே மரணமடைந்தவர்களுக்கு பாதிக்கப்படும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த பங்களிப்பை நான் செய்கின்றேன். ஆகவே நீங்கள் இதே ஒரு விமர்சனமாக எனக்கு பதில் சொல்லுங்கள். விமர்சனமாக அமர்க்க வேண்டாம். தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி ஆக்கபூர்வமான பங்களிப்பை வழங்குமாறு அணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.